போபாலில் துப்பாக்கி முனையில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான நகை பணத்தை கொள்ளையடித்த அக்னி வீரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அக்னி வீரரான மோஹித் சிங் பாஹில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கைவரிசையில் ஈடுபட்டிருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த சம்பவத்தின் கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். இந்திய ராணுவத்தில் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் மூலம் அக்னி வீரராக பணிபுரியும் ஒருவர் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அக்னி வீரரை தவிர்த்து மேலும் இந்த சம்பவத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்ட மோஹித் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நகைக்கடைக்குள் அவரது நண்பர் ஆகாஷ் ராயுடன் சேர்ந்து கொள்ளையடித்திருக்கிறார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதில் இருவர் ஹெல்மெட் அணிந்திருந்து கடை ஊழியர்களை மிரட்டுவதும் மீது துப்பாக்கி காட்டியும் நகையும் பணத்தையும் தருமாறு மிரட்டி உள்ளதும் காட்சிகள் பதிவாயிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த அக்னி வீரரும் அவரது நண்பர் அந்த ஆகாஷ் ராய் இருவரும் நகையும் மற்றும் பணத்துடன் தப்பித்து ஓடிவிட்டார்கள். நகைக்கடையின் உரிமையாளரின் புகாரின் அடிப்படையில் போலீசார் குற்றம் நடந்த இடத்திலிருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவில் நிறுவப்பட்டுள்ள 400 சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் விசாரணையில் 4 போலீஸ் குழுக்கள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இந்த அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் இந்த அக்னி வீரர். அதே போல் இவரோடும் இவருக்கு தொடர்பான இவர் நண்பரை பார்ப்பதற்காக இந்த மத்திய பிரதேச மாநிலம் போபாலுக்கு வந்திருக்கிறார். அங்கே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு போலீஸ் குழுக்கள் இவர்களை பிடித்திருக்கிறார்கள். குற்றம் சாட்டவர் கைது செய்து இதற்கு முன்பு இவரை பிடிப்பதற்கு தக்க சன்மானமாக 50 ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்படும் என போலீசார் அறிவித்திருந்தார்கள். மேலும் இவர் ராணுவத்தில் பணிபுரிகிறாரா என்பது குறித்தெல்லாம் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மேலும் இவர்களுக்கு யார் துப்பாக்கி கொடுத்திருந்தார் அவர்களும் அப்புறம் இந்த வழக்கு தொடர்பாக பிடித்திருக்கிறார்கள். இவர்கள் கொள்ளையடித்த பணங்களும் அந்த பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கிறது. இவர் ஏற்கனவே அந்த கொள்ளையடிப்பதற்கு முன்பு ஒரு நாள் முன்பு அந்த நகைக்கடைக்கு முன்பு நோட்டம் விட்டதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.